ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு லாங் வீடியோ ஷேர் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச மறுநாள் தாங்க ஷூட் பண்ண வீடியோ. சரி, அதையும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலாங்க இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நம்மளோட சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாலுமே நான் வந்து முதல் தடவையாக வந்து தான் நான் இந்த பத்மநாபபுரம் பேலஸ்க்கு வந்து முதல் தடவையாக வந்திருக்கிறேன். என்னவோ என் பசங்க கூட தான் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறது போல். இப்போ தான் ஃபஸ்ட் தடவை வந்திருக்கேன். எங்கெல்லாமோ போய் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து வரவே இல்லை. பசங்க வந்து ரீசெண்டாக வந்து கேட்டிருந்தாங்க, இப்படி இருக்குதாம்ல அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தீபாவளி முடிஞ்ச மறுநாள் அவங்க அப்பாவுமே வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. அதனால் வந்து சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் நம்ம கூட்டு போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக அம்மாவும் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி எல்லாமே புதுசாக பார்க்குறது தான். அவங்க வந்து வெளியிலலாம் வந்து எங்களை விட்டுட்டு அப்படி எங்கேயுமே அம்மா வந்து வெளியிலலாம் போனதே கிடையாது. சின்ன வயசுலலாம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 கோயில்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருக்கோம். மற்றபடி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து அம்மா வந்ததே கிடையாது. அதனால வந்து சரி, அம்மாவையும் கூடயே கூப்பிட்டு போகலான்னு தான் நான் எங்கே போனாலும் அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பேன். அப்புறமா இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, செப்பல் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. இப்போ ஒரு பேஸ்கெட் காமிச்சேன்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு டோக்கனும் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வந்து நம்ம திரும்ப கொடுத்து வந்து நம்ம செப்பலை வந்து வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா. அப்புறமா இதில் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு நபரோட டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 40 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. ரூ. 40ன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. பசங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரூ. 40 ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு கிளியராக தெரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆனதுமே நடு இதில் சென்டரில் வச்சுருக்காங்க. ஒரு சங்கு வடிவத்தில் வந்து ஒரு ஒரு செடியாலேயே வந்து டெக்கரேட் பண்ணி மாதிரி வச்சுருக்குறாங்க. அது பார்க்கும்போது நான்லாம் வந்து கொஞ்ச நேரமாக அதையே சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேனே நான். இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கேட்குறாங்க. எத்தனை நபர் வாரீங்க, அப்புறமா வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சங்கு வடிவத்தில் வந்து இந்த செடி வச்சே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறமா வந்து இங்கே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குமே தனியாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில எல்லாம் வந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை நம்ம தனியாக வந்து பே பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அலோடு இருக்குது அப்படிங்க. அங்கே இருக்கும்போது யாருமே எங்களுக்கு அதை சொல்லிக்கல. இல்லைன்னா நம்ம பே பண்ணியுமே நம்ம அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கலாம். தெரியல. நான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே எல்லாமே இடங்கள் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே போயிருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுமே நீ பார்த்தேன்னா இந்த சந்திரமுகி மூவி தான் உனக்கு வந்து ஞாபகம் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, மலையாளம் மூவியில் அதாவது சந்திரமுகி மாதிரி அது நீலவேணியா என்ன நீலவல்லியா, இது சாரி அது நேம் எனக்கு சரியாக தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மூவி வந்து இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறமா உள்ளே வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். அதனாலேயே எனக்கு ஒருவேளை அதனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே தாங்க இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஒவ்வொரு இடமும் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அவ்வளோ ரசித்தேன் நான். இந்த குதிரை வந்து சிலை மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கல் தூண் பக்கத்துலேயே மரத்தால் செய்யப்பட்டது. எவ்வளோ வருஷம் ஆகியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ராஜா காலத்தில் உள்ள நாற்காலி, கட்டில் அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. நீங்கள் யாருமே இதுவரை பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பசங்க கூட சேர்ந்து இதை வந்து பாருங்கள். ரொம்பவே பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த படிக்கட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது ஏணிப்படி அவ்வளோ சின்னதாக இருந்தது. வயசானவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ரொம்பவே சிரமம் தான் படுவாங்க. பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க.
நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா நின்னு நின்னு நடு இடத்துலன்னு சுத்தி சுத்தி பார்த்தேனே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சமையல் பண்ணி வைக்கிற அ பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைனிங் ஹாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு மேல வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி இடம் அப்படின்னாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா பெரிய இடமா, அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா காலத்து அவங்க சகோதரிகள் வந்து ஆடிய ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நிறைய பேர் அங்கே விட்டுருக்காங்க. ராஜாவோட அம்மாவோட கட்டில் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. அதோட விட பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து, எவ்வளோ கூலிங்கா இருந்தது தெரியுமா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இருக்கிற வரைக்குமே அவ்வளோ கூலிங்கா இருந்தது. ஆனா வெளியில வந்த பிறகு கூட அந்த மாதிரி கூலிங் இல்ல. அந்த கட்டடத்துக்குள்ளாடி இருக்கும்போது அவ்வளோ ஒரு கூலிங்கா இருந்ததுங்க. அத கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். செப்பல் வந்து உள்ள போட்டுட்டு போறதுக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நான் வந்து உள்ள போக போக என்னோட திங்கிங் ஃபுல்லுமே அதுவா தான் இருந்தது. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்குள்ள தான் செப்பல் போட்டுட்டு போக மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க போன பிறகு தான் தெரிஞ்சது, அவ்வளோ பாதுகாப்பா எல்லாமே ரொம்ப சேஃபா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செப்பல்ல இருக்கிற மண்ணு, அந்த மாதிரி நம்ம அதில நடக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் எதுவும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதையே அவங்க ஒரு பெரிய ஒரு இதா தான் வச்சிருக்கிறாங்க. உள்ளாடியே பார்த்தீங்கன்னா, கேன்டீன் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி, ஜூஸ் அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் நாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா அழகா இருந்ததுங்க. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, பச்சை பச்சை பசேல்னு எல்லா செடிகளுமே அவ்வளோ அழகா இருந்தது. அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரிலாக்சேஷனா இருந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தது கூலிங்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த செடி கொடிகள் எல்லாமே பார்க்கும்போது, இன்னுமே ரொம்பவே அந்த கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியும், உடம்புக்கும் குளிர்ச்சியும் இருந்தது. அந்த மாதிரி தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்தது. நீங்களும் பார்த்தீங்கன்னா, அப்படி கன்னியாகுமரி மாவட்டம் வர்றதா இருந்தாலும் சரி, இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்தும் என்ன மாதிரி பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. பசங்க கூட வந்து பாருங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.